என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு நின்னப்ப சமயத்துக்கு வந்து கை கொடுத்தாரு சம்பந்தி. ஆமா, உண்மையிலே அது பெரிய விஷயம் மாமா. பாரும்மா, பரமுக்கும் ரமேஷ்க்கு நிச்சயம் பண்ண பொண்ணு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கு. இவன் வெளியே போய் இந்த ரகலை பண்ணிட்டு இருக்கான். நாம கூப்பிட்ட குரலுக்கு பாவம் நெல்லியாண்டவர் வந்து உதவி செஞ்சிருக்காரு. இவ்வளவு நல்ல சம்பந்தியை வச்சுக்கிட்டு இந்த கூறு கட்டவன் ஏன் இப்படி இல்லாம பண்றானே தெரியல. பட்டதெல்லாம் போதாதுங்க, அதான் என்ன ஏன்னு தெரியாம இப்படி அலையறாரு. அத்தா வராருப்பா. ஓ வாங்க. வணக்கம். வாங்க. வாங்க 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 வாங்க. இந்த சேர் எடுத்து போடு. பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. குடிக்க ஏதாவது கூட மீனாட்சி? இந்த இல்ல இடத்துல ஒண்ணு வேணாம். மகேஷ், அப்பா நல்லா இருக்கீங்களா மாமா? இருக்கேன் மாப்பிள. வாங்க. மகேஷ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கங்க. மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். மாமா, கொடுங்க. நான் மகேஷ் என் கூடவே கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, மகேஷ் என் கூட இருந்தா எல்லாத்தையுமே நான் பாத்துப்பேன். நான் அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டியது இல்ல. ஓ, அதுக்கத்தான் கையோட கூட்டு போறேன்னீங்களா? ஐயோ மாமா, நான் அப்படி சொல்லல. மகேஷ் என் கூட இருந்தா அதுவும் சந்தோஷமா இருக்கும், நானும் நிம்மதியா இருப்பேன். நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். நல்ல காரியம் தான், சந்தோஷம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. அக்கா, நீ இங்கதான் வருவேன்னு சொல்லி தான் நானே வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இப்ப திடீர்னு வந்து நிக்கிற, என்னக்கா விஷயம்? நீ ஏன்டா என்கிட்ட சொல்லாம இங்கே வந்திருக்க? ஏக்கா, என் பொண்டாட்டியை பார்க்க வர்றதுக்கு உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? சரி மாமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன விஷயமா வந்தீங்க? இல்லடா தம்பி, உனக்கு ஃபோன் பண்ணலான்னு பண்ணேன். நீ இங்க வரதா சொன்னாங்க, அதான் நாங்க இங்க கிளம்பி வந்துட்டோம். என்ன விஷயமா? அது ஒண்ணும் இல்லக்கா, நான் அங்கேயும் மகேஷ் இங்கேயும் எதுவும் ஒத்து வரல. அதான் மகேஷ கையோட அங்கேயே கூட்டிட்டு போயிடலான்னு வந்தேன். என்னது மகேஷ நீ உன் கூட கூட்டிட்டு போறியா? ஏக்கா, நான் மகேஷ என் கூட கூட்டிட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன் முன்னாடி நீ கூட்டு போற, இதுல எங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஆனாலும் பிரச்சனை இருக்கு. இந்த பாருங்க, என் மனசுல உள்ளத ஓப்பனா சொல்லிடுறேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏண்டா இப்ப மகேஷை கூட்டிட்டு போய் அங்க எங்க தனியா குடி வைப்ப? எங்க ஹவுஸ் ஓனர் அம்மா அவங்க வீட்டுக்கு பின்னாடி அவுட் ஹவுஸ்ல என்ன தங்க சொல்லிருக்காங்க. வீடு சரிடா, இப்போ மகேஷ் அங்க வந்தா குடும்பம் நடத்துற அளவுக்கு சாமான் செட்லாம் ரெடியா இருக்கா? என்னமாமா புரியாம பேசுற? கூட்டிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஏற்பாடு பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஏண்டா கூறுகட்டதாம பேசுற? மகேஷ் புள்ளத்தாச்சி பொண்ணு, அந்த பொண்ணை தனியா விட்டு நீ பாட்டு வேலைக்குன்னு போயிருவ. புள்ளத்தாச்சி பொண்ணை கூட வந்து பாத்துக்கிறதுக்கு ஆளுகளாம் வேணாமா? அதுவும் முத பிரசவம் வேற. வேலு, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. மகேஷுக்கு தலை பிரசவம் எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. இல்ல இல்ல, அவளை தனியாலாம் விடக்கூடாது. பாத்தியாடா, வயசுல பெரியவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. மீனாட்சி, நீ ஒரு ராகினி மகேஷ் கூடவே கிளம்பி போங்க. பிரசவம் முடியற வரை கூடவே ஒத்தாசையா இருங்க. சரிங்க. என்ன வேலு, சரிதானே? அத்தை, மகேஷ்க்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க. மாமா, நான் அக்காட்டையும் மாமாட்டையும் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். பேசணுமா? சரி சரி, போங்க. பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாக்கா. வாக்கா. என்ன சாந்தி இவ? அக்கா, நானே உங்களை கூட்டிட்டு கொஞ்ச வரல. நேரம் சும்மா இருடா. ஏண்டா அவங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்துறியா நீ? என்ன சொன்ன? ஏன் பொண்டாட்டி கூட்டிட்டு போக உங்ககிட்ட எதுக்குக்கா கேட்கணும்னு கேக்குற? அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? இப்போ உன் பொண்டாட்டிய திவ்யா வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்றியே, அவளுக்கு தெரிஞ்ச அவ பத்திரகாளியா மாறிடுவா. முதல்ல கல்யாணம் பண்ணீங்க, அத மறைச்சீங்க. இப்போ நைஸா உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டியா, நான் அடிச்சு வரட்டினா என்னடா பண்ணுவ? ஏன்டா எங்க தலையில இப்படி மண்ணள்ளி கொட்ட பாக்குற? இனிமேதான் போடணுமா? ஆல்ரெடி போட்டாச்சு, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இனிமே மெஸ்ஸும் கிடையாது, கடையும் கிடையாது. நல்ல திருவோட 1க்கு 2 வாங்கி கோவில் வாசல்ல உட்காந்து அம்மா தாயேதான். உங்க பரம்பரை புத்தி உங்களை விட்டு போகாத. இவ பெரிய மைசூர் மகாராணி, என்ன எதுக்கு கோவிக்கிற? உன் தம்பி தானே பண்ண, அவனை கேளு. டேய் சொல்லுடா, உன் பொண்டாட்டி உண்டாயிருக்கானோனே அவன் மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? என்னக்கா நீ எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா, இவர் என்ன வேலை பார்த்தாருன்னு உனக்கு தெரியும்ல? அந்த கோபி மச்சானுக்கு போன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுத்து அனுப்புனது இவர்தான். டேய், நான் குடுக்கலடா. நீ வாயை மூடு. இவர் அதை கொடுத்ததுனாலதான் கோபி மச்சான் வந்து அங்க அவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு. திவ்யா என்ன அங்க அந்த காட்டு கத்துறாக்கா? சரி, திவ்யா அங்க காட்டு கத்தல் கத்துறான்னு சொல்றேல்ல, இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி நீ அங்க கூட்டிட்டு போனா இன்னும் அவளுக்கு கோவம் தானடா வரும். மாப்பிள சத்தியமா சொல்றேன்டா, நான் குடுக்கலடா. ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? அக்கா, நான் மகேஷை மட்டும் தான் தனியா கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். ஆனா இந்த ஆளு தேவையில்லாம ஏதோ பேசி இப்ப அம்மா தங்கச்சின்னு கூடவே குறைத்து விட்டாரு.
2 பேரும் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. மகேஸ்வரியை கூட்டிட்டு வர சொன்னது திவ்யா தான். ஏய் என்னடா சொல்ற? ஆமாக்கா, மகேஸ்வரியை திருச்சி கூட்டிட்டு வர சொன்னது திவ்யா தான். என்னடா அவளுக்கு ஏதாவது மூளைகையில குழம்பி போச்சா என்ன? உங்க 2 பேருக்கு தான் மூளை குழம்பி போச்சு. இங்க பாருக்கா, இங்க எதுவுமே விலாவரியா பேச முடியாது. எல்லாத்தையும் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. நீ என்ன சொல்றனே எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஐயோ அக்கா, உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? இங்க பாரு, திவ்யா உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவா. அவ சொல்லிதாக்க எல்லாத்தையும் நான் செய்யறேன். டேய் அதெல்லாம் இருக்கட்டும், மகேஸ்வரி எதுக்கு திவ்யா அங்க கூட்டு வர சொன்னா? யோ, மகேஷ கூட்டிட்டு வர சொன்னது திவ்யா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இதுல உனக்கு தனியா வேற சொல்லணுமாக்கோ? கேட்டு வேற வாங்கிக்கிறேன். அவரை திட்டுறது விடுறா. முதல்ல நீ முன்னாடியே எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல இந்த விஷயத்தை. ஐயோ அக்கா, இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்போ இங்க என்ன பண்ண முடியும் அதை யோசிப்போம். மாப்பிள அத பத்தி எல்லாம் நீ கவலையே படாத. அப்புறம் மாமா நான் எதுக்கு இருக்கேன்? நேரா மகேஸ்வரி கிட்ட போய், இந்த பாரு மகேஸ்வரி, என் மாப்பிள வயசு பையன், அதுவும் பார்க்க அழகா வேற இருக்கான். நீ இந்த மாதிரி தனியா விட்டினா வேற கெட்ட பொண்ணுங்க சகவாசம் வந்துரும் சொல்லி புரிய வச்சிடுற. வாயிலே குத்துவேன். இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. ஐயோ உண்மையே அதான் இல்ல. ஐயோ வாயை திறந்தீங்கன்னா மண்டையிலே குத்துவேன். நீ அடிச்சது தப்பே இல்ல, நீ தான் என்ன பண்ணுவ பாவம். இந்த பர்றா தம்பி, அவங்கள சமாளிக்க வேண்டியது ஏன் பொறுப்புடா. இந்த ஆள் வாயை திறக்காம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. ஐயோ, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. கொஞ்சம் கஷ்டம் தான், ட்ரை பண்ணலாமா? முடிக்கிட்டு வா. எடுத்துக்கோங்க. இபி இன்ஜினியர் டீ எல்லாம் போடுறீங்க, டீ சாப்பிடுங்க. பேசுறீங்க. பேசிட்டீங்களா? பேசிட்டேன் மாமா. என்ன இது கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்றாளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல இல்ல, முறைனா என்னன்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். வளைகாப்பு நடந்த ஒரு பொண்ணை வீட்டை விட்டு எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அந்த முறை யாருக்குமா? புருஷன் கூட வாழ்ந்துட்டு வளகாப்புக்காக மட்டும் பிறந்த வீட்டுக்கு வர பொண்ணுக்கு தான். மகேஷ் விஷயத்துல எல்லாம் தலைகீழ இல்லையா? அதனால தான் சொன்னேன். அதுவும் சரிதான், அது எங்களுக்கும் புரியுது. தம்பியும் அதான் சொன்னான். அவங்க 2 பேரும் ஒத்து போகும்போது இடையில நாங்க எதுக்கு? அதனால தான் நாங்க இப்ப அனுப்புறோம். 9வது மாசத்துல வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறோம். இப்ப ஏற்பாடெல்லாம் பாக்குறதுக்கு மீனாட்சியும் ராகினியும் மகேஷுக்கு துணையா கூட வராங்க. ரொம்ப சந்தோஷங்க. அதாங்க மரியாதை. பேசக்கூடாதுன்னு சொன்னல. தம்பி, நீ மகேஷ கூப்பிட்டு வா, நாங்க முன்னாடி போறோம். இருங்க இருங்க, என்ன அவசரம்? இருந்து பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து போக வேண்டியதானே? நானும் அப்படிதாங்க யோசிச்சேன். ஆனா நாங்க முன்னாடி போய் அங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சோம்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் வசதியா இருக்கும்ல, அதுக்குதான். அதுவும் வாஸ்தவம் தான். புது வீடு, 1008 வேலை இருக்கும். சரி சரி, ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. நான் வேலை செய்யற வீட்டோட பின்புறத்தோட அவுட் ஹவுஸ்ல தான் நாங்க 2 பேரும் தங்க போறோம். அங்க எந்த குறையும் இல்ல, எல்லா வசதியும் இருக்கு. உங்க முதலாளியம்மா மனசு ரொம்ப பெருசு மாப்பிள. அது மட்டும் இல்ல மீனாட்சி, அது நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. மாப்பிள்ளைக்கு வீடு என்ன, இன்னும் என்னென்னவோ கிடைக்க போகுது. ஏன்னா அவர் பண்ற சேவை அப்படி. ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க. சரிடா தம்பி, நாங்க முன்னாடி போய் ஓனரம்மாட சாவி வாங்கி வீடெல்லாம் கழுவி விட்டு வைக்கிறோம். எல்லாமே ரெடியா இருக்குக்கா. ஏய் பாய் மூடுறா. அக்கா எனக்கு தெரியாது. நீ தானடா எங்களை முன்னாடி போக சொன்ன. ஏண்டா இப்ப இவன் மட்டும் வளர்ற? 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா? சரிங்க, அப்ப நாங்க போயிட்டு வரோம். கிளம்புறீங்களா? சரி கிளம்புங்க, சந்தோஷம். வாங்க மாப்பிள்ள. நம்ம கிளம்புறோம்னு சொன்னாலே இவருக்கு சந்தோஷம் தான். என்னங்க என்னங்க, இப்படி கொஞ்சம் வாங்க. என்ன சாந்தி? இப்படி நில்லுங்க, குனிங்க. ஐயோ ஐயோ சாந்தி, வலிக்குது. பேச மாட்டேன். பேசுவியா? ஐயோ, இனிமே பேச மாட்டேன் சாந்தி. என்ன இப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஐயோ அப்பா, என்ன இந்த கொட்டு கொட்டுறா? ஐயோ, என்ன இப்படி வர வர கையெல்லாம் நீட்ட ஆரம்பிச்சிட்ட? என்ன சாந்தி, நீ வேற கொஞ்சம் கூட புரியல. இதுக்கெல்லாம் நீ மன்னிப்பு கேட்க சொல்றான். என்ன மாப்ள, மதியம் சாப்பிட கூட வரல? எங்க போனீங்க சொல்லாம கொள்ளாம? ரோஹினிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன் மாமா, பேங்க் விஷயமா போறேன்னு. ரோஹினி சொல்லுச்சு, பேங்க் விஷயம்னா அதுக்காக எவ்வளவு நேரமா? ஆமா, எல்லா விஷயமா சரியா இருக்கான்னு பாக்கணும்ல. அது சரி, அசோக் எங்க? அந்த கீக்காட்டு குத்த விஷயமா போயிருக்கான் மாப்ள. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மாமா, இந்த ஃபைல் எல்லாம் பார்த்து கையெழுத்து போட்டாக்க எல்லா விஷயமும் முடிஞ்சிரும் மாமா. கையெழுத்தா? என்ன மாப்ள சொல்றிய? ஆமா மாமா, இங்க லோக்கல்ல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிருந்தாங்க. அதான் பிஓ ஆபீஸ பார்த்துட்டு பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வந்தேன். தாராளமா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இது பாருங்க, ரோஹிணி ஃபைனான்ஸ். என்ன மாப்ள, ஃபைனான்ஸ் ரோஹிணி பேர்ல இருக்கு, மத்த விவரம்லாம் அசோக் பேர்ல இருக்கு. உங்க பேரையே காணோம்.
என் பேர் எதுக்கு மாமா? படம் போட போறது நீங்களும் அசோக்கும் தான். இப்ப இதுல என் பேர் எதுக்கு மாமா? இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ஒட்டுமொத்த ப்ரொப்ரைட்டர் அசோக் தான். நான் வெறும் ஒர்க்கிங் பார்ட்னர் தான். மாப்பிள, உங்க பெரிய மனுஷன் எனக்கு புரியுது. அதுக்காக இந்த வேலையில அவனை செய்ய சொல்லாதீங்க. அவனுக்கு இந்த விவரமே சுத்தமா தெரியாது மாப்பிள. ஏதோ லோக்கல்ல வட்டி கொடுத்தமா, பேப்பர்ல எழுதுனமா, மாசம் மாசம் வட்டியை வசூல் பண்ணமான்னு இருக்கிறவன். நீங்க பேங்கு பைனான்ஸ் அது இதுன்னு இவனை இழுத்து விட்டின்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் சின்ன சின்ன வேலைக்கே கடந்துக்கிட்டு முழிப்பேன். இது பெரிய காரியம் மாப்பிள. இது அவனுக்கு சரிப்பட்டு வராது. ஆமா மாப்பிள, இது அவனுக்கு ஒத்து வராது. இதுல போடுறதெல்லாம் பெரிய தொகை, சரியா வராது மாப்பிள. நீங்களே முன்னாடி நின்னு பாத்துக்கங்க. தப்பு மாமா. மாமா, அவருக்கு தெரியாதுன்னா இது என்ன ஏதுன்னு காலம் முழுக்க தெரியாம போயிடணுமா? எனக்கு என்ன ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தெரியுமா? கத்துக்கிட்டது தானே. அவர் உங்க மூத்த மகன். எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு அப்புறம் அவரு தான். இப்போ இங்க சின்னதா ஆரம்பிச்சு இதை பெரிய பெரிய சிட்டிகளுக்கெல்லாம் கொண்டு போலான்னு இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல அசோக் கற்பூர புத்தி உள்ளவர். இங்க சின்னதா ஆரம்பிக்கும் போதே கத்துக்கிட்டாருன்னா நாளைக்கு அவரே எனக்கு சொல்லி தருவாரு. மாப்பிள, ஆமா மாமா, அவரு பெரிய ஆளா வர வேண்டியவர். ஆனா உங்களை எல்லாம் விட்டு பிரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்கேயே சுத்தி சுத்தி வராரு. அது எனக்கு நல்லா தெரியுமாமா. அவர் வந்த உடனே சொல்லுங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. வந்ததோ எல்லாத்தையும் டீட்டெயிலா நான் சொல்லணும், கையெழுத்தும் வாங்கணும். ஓகேவா ரோஹிணி? வா. அம்மா, இப்படி வா. இப்ப சந்தோஷம் தானே? பாத்தில்ல, ஒரு பேச்சுக்கிட்டே அசோக் எதுக்குன்னு கேட்டேன். அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா மாப்பிள்ள எவ்வளவு பிரியத்தோட இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமா? தேங்க்யூ. நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீ தப்பாவே கேட்டாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். இந்தா. நீங்க மாறிட்டீங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு உனக்காவது இந்த சந்தேகம் வந்தது? இல்லங்க, நான் தப்பா எந்த அர்த்தத்திலயும் கேட்கல. ரோஹிணி, என் கேரக்டரே அதுதான். எந்த தொழில் பார்த்தாலும் நான் மட்டும் தான் தனியா பார்ப்பேன். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா நானு 3 பேர் தான். ஆனா ஏன் ஆசையெல்லாம் நல்ல உறவு. என்னை சுத்தி எப்ப பார்த்தாலும் மனுஷங்க, என்ன ஏதுன்னு கேட்க உறவு. இதெல்லாம் தான் என் கனவு. இப்படிதான் சொந்தம் சொந்தம்னு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். என் இயல்பே அதுதான். ஏன் உங்க அக்காவை கல்யாணம் பண்ண போது கூட இந்த வீட்டுல இருக்கிற உறவெல்லாம் எனக்கு சொந்தம்னு இருந்தேன் ரோஹிணி. ஆனா உங்க அக்கா தான் என்ன தனி பிரிவியா மாத்திட்டா. என் கேரக்டர் விடு ரோஹிணி. பேசிக்கலி ஐ எம் அட்டாச்ட் பர்சன், ஃபேமிலி அட்டாச் பர்சன். இப்ப நான் நினைச்ச மாதிரியே எனக்கு எல்லா உறவும் திரும்ப கிடைச்சிருச்சு. எதுவுமே கைவிட்டு போல. நல்ல மாமா, அம்மா போல அத்தை, உங்க அண்ணி, நல்ல பொண்டாட்டி, அதுவும் என்ன ஒட்டு மொத்தமா புரிஞ்சுக்கிட்ட ரோஹிணி. எனக்கு இது போதும் ரோஹிணி, எனக்கு இது போதும். இந்த ஒண்ணு போதும், இந்த உலகத்தையே ஜெயிப்பேன். சரி, நான் பால் எடுத்துட்டு வரேன். மகேஷ், அப்பா, இந்த வச்சுக்க. இல்ல வேண்டாப்பா. ஐயோ, வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. நான் கொடுக்கணும், நீ வாங்கிக்கணும். இது முறை. காலையில அண்ணனும் பணம் கொடுத்துச்சுப்பா. கொடுத்துச்சா? எனக்கு தெரியும், அதெல்லாம் மறந்துருக்க மாட்டான். எல்லாம் கவனமா எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன்ப்பா. மீனாட்சி, கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சுங்க. ராகினி துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எவ்வளவு நாளைக்கு? 3 நாளைக்குங்க. அது என்ன 3 நாள்? கூட 2-3 நாளைக்கு எடுத்துட்டு போக வேண்டியதானே? எங்க மகேஷ் எப்படி குடும்பம் நடத்துதுன்னு பாத்துட்டு வர வேணாமா? என்னங்க என்ன ஒரேடி அனுப்பிடலாம்னு பாக்குறீங்களா? இங்க பாரு, அவள என்ன சொன்னா என்ன புரிஞ்சுக்கிற நீ? ஆமா, நான் போனதானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அத்தை, இல்ல மலரு, இத்தனை வருஷத்துல இவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்ல தெரியுமா? சரியா போச்சு. புள்ள இல்லாத வீட்டுல கழம் துள்ளி குதிச்சுதுமாங்க, இங்க கழுவி துள்ளி குதிக்குது. சரிமா, நீ கழுவி இல்ல, நான் தான் கழுவன். அப்படியே இருக்கட்டும். மாமா, நீங்களும் கூட போயிட்டு வாங்களேன். கொள்ள ஆசை எனக்கு இருக்கு. என்ன செய்ய, இங்க வேலை இருக்குதே.
இந்த பரமு பஞ்சாயத்து வேற ஓடிட்டு இருக்கு. கோபி வந்தானே அது விஷயமா அவங்ககிட்ட பேசணும். சரி அதை விடு மாப்பிள்ள. மாமா ரெட்ட உயிர் உங்க பொறுப்புல இருக்கு. நீங்க தான் பாத்துக்கணும். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? மகேஷை நான் நல்லபடியா பாத்துக்குவேன். எனக்கு தெரியும் மாப்பிள்ள, எனக்கு தெரியும். கிளம்புறியா மீனாட்சி? ம். மலர மாமாவை நல்லா பாத்துக்கோ. சரிங்க அத்தை. போயிட்டு வரட்டுங்களா? சரிம்மா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. சரி. அக்காக்கு ஒத்தாசையா இருக்கணும். சரிப்பா. போயிட்டு வரேன் மாமா. கொடுங்கத்தா. போயிட்டு வரேன்ப்பா. நல்லா இருப்போ. பொண்ணு புருஷன் கூட போகணும்னு ஆசைப்படுறமே தவிர அது போகும்போது மனசு இந்த வீடே எவ்வளவு வெறிச்சுன்னு போச்சு பார். மீனாட்சி காப்பி கொண்டா. மாமா இப்பதான் அவ கிளம்பி போனா வாயை திறந்தா மீனாட்சி மீனாட்சின்னு வருது பார். லூசு கழுதே அது. என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லம்மா. என் விரல பிடிச்சிட்டு இங்கேயே சுத்தி சுத்தி தான் வரும். இப்ப வந்தாங்களேம்மா இந்த முறகரன்னு சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளையோட அக்கா மாமல்லாம் பிரசவத்துக்கு கொண்டு விட்டுருவாங்களே. மீனாட்சி பிரசவத்துக்கு அவங்க வீட்டுக்கு போனதே இல்லம்மா. அத்தனை பிள்ளைகளும் இங்கேதான் பெற்றிருக்கா. அவங்க தான் இங்க வந்துட்டு போவாங்க. அத்தை கொடுத்து வச்சவங்க மாமா. நான் தான் கொடுத்து வச்சோம். இப்ப கூட என்ன யாராவது வந்து உன் புள்ள முக்கியமா பொண்டாட்டி முக்கியமானு கேட்டா நான் என் பிள்ளைங்க தான் முக்கியம் சொல்லிடுவேன். ஆனா மீனாட்சி அப்படி இல்ல. என்கிட்ட ஒதுங்கிட்டு எனக்கு புருஷன் தான், எனக்கு புருஷன் தான் சொல்லுவேன். என்ன அப்படி பாக்குற? அவங்க வெளிப்படையா சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க மனசுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க மாமா. அதான் உண்மை.